நிறைய தாய்மார்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தைங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, சரியாக சாப்பிட்றதில்ல, உடல் எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அடிக்கடி சிக்காயிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி அவங்களுக்கு இல்லை. இதுதான் அவங்க கேட்குறது. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதெல்லாம் இல்லாமல் என் குழந்தைய வந்து ஆரோக்கியமாக நான் வந்து வளர்க்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு நிறைய பேர் பதிவிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு எளிய டிப்ஸு தான் வீட்டிலே நீங்கள் தயாரிக்கலாம். இல்லைன்னா தயாரித்த எங்ககிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். என்னன்னு கேட்குறீங்களா? சிறுதானியம் கொண்டு செய்யப்படுகின்ற சத்து மாவு தான். நிறைய பேர் நிறைய ஃபார்முலாவில் வித்துக்கிட்டு இருப்பாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல போகிறத நீங்கள் கேட்கலாம். அதே போல் சிறுதானியம் என்ன பண்ணுங்க, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை, ராகி, கருப்பு உளுந்து, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அதே போல் ஜவ்வரிசி, பார்லி அரிசி, நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, அதே போல் கடைசியாக இது செரிமணம் ஆகணும் இல்லையா, மனமாக இருக்கணும், செரிமணம் ஆகணும், வயிறு தொந்தரவு வரக்கூடாது. அதுக்கு சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் அளவு படி நம்ம சேர்த்து அதை என்ன பண்ணணும், முளைக்கட்டுற தானியங்களை முளைக்கட்டி நிழலில் காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வெயில வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சு சளிச்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு காலை மாலை 2 வேளை கொடுத்து பாருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உடல் எடை கூடும். அடிக்கடி வந்து சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இருமல் வருது, உடல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இது எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியாது.